அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே இந்நாளினுடைய எல்லா நனவுகளையும் பரக்கத்துகளையும் மனமுவந்து இருகரமேந்தி கேட்கிறோம். இறைவா, இந்நாளினுடைய எல்லா நலவுகளையும் எனக்கு தருவாயாக, எங்களுக்கு தந்தருள்வாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், விபத்துகள், பல முசீபத்துகள், திடீர் சோதனைகள், அறியாபுரத்திலிருந்து வர பிரச்சனைகள், மனதையும் உடலையும் கெடுக்கக்கூடிய அம்சங்கள், விபத்துகள், மருத்துவமனை சிரமங்கள், இன்ன பிற ஆபத்துகள், துன்பங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எல்லா மக்களையும் இறைவாணி பாதுகாத்தருள்வாயாக என்ற முதன்மையான பிரார்த்தனையோடு இன்றைய நாளை துவங்கியிருக்கிறோம். பொதுவாக நன்மைகளோ தீமைகளோ குறிப்பாக கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும், மடத்தனமான செயல்களுக்கும் நாமே காரணமாக அமைந்து விடுகிறோம். குறிப்பாக இன்றைய நாளை நல்ல பொழுதாக துவங்க வேண்டும், நல்ல பொழுதாக கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள் முதலில் கொஞ்சம் அமர்ந்து ஃபஜ்ர் தொழுதுகை பிறகு தஸ்பீஹ் செய்கின்ற அந்த நேரத்தில் வெறுமனவே தஸ்பீஹ்களை வெறும் வாயில் மட்டும் உச்சரிக்கக்கூடிய வெறும் சொற்களாக அல்லாமல் இந்த தஸ்பீஹினுடைய உண்மையான அர்த்தத்தை உள்வாங்கியவர்களாக, இறைவன் மட்டுமே எனக்கு எல்லாம் அளிப்பவன், அவனின்றி எந்த மகிழ்வையும் யாரும் எனக்கு கொடுத்துவிட முடியாது, அவனின்றி அவனுடைய உதவியின்றி எந்த துன்பத்தையும் எவனாலும் என்னிடத்திலிருந்து நீக்க முடியாது, அவன் உதவியின்றி எனக்கு நிம்மதி கிடைக்காது என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு தஸ்பீஹ் செய்யும் பொழுது தியானம் என்று சொல்லுகிறார்கள். இதைவிட ஒரு சிறந்த தியானம் இருக்க முடியுமா? இந்த கண்களை மூடிட்டு தஸ்பீஹ் செய்யணும் அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லலை. இருந்தாலும் மன ஊர்மைக்காக வேண்டி இந்த செயலில் நாம் ஈடுபட்டால் இந்த தஸ்பீஹ்கள் மூலமாக, இறைவனை துதிபாடுவதன் மூலமாக, அதை சரியான முறையிலே புரிந்து செயல்படுவதன் மூலமாக உள்ளத்திலே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். இது இந்த நாள் முழுக்க அது தொடருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.